ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தாங்க. அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய டிப்ஸு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்த்து நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இன்னமுமே வந்து இந்த மாதிரி நான் உங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்டோரியும் நான் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட நிறைய ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா நம்மளோட சேனலை பார்த்து ஃபாலோ பண்ண சில விஷயங்களை நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னு நீங்களே இந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ வருஷம் அவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, நிறைய செலவு பண்ணியிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கிற நேரத்தில் நம்மளோட டிப்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்க இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கா எனக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. அதுதான் நான் சொன்னேன். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 7 வருஷமாக அவங்க வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து நம்பிக்கையை விடலை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டாலே அவங்க வந்து டோட்டலி அன்இன்ட்ரெஸ்டடாக ஆயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க பண்ணிகிட்டு இருந்த விஷயத்த கூட சரி நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் சிஸ்டர் வந்து இருந்தாலும் மனசு தளர விடாமல் அவங்க வந்து முழு முயற்சியோடு இருந்திருக்காங்க. அதுக்கே வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ட்ரீட்மெண்ட் IUI செய்தும் சக்ஸஸ் ஆகவில்லை. அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருந்தாங்களாம். அதே மாதிரி IUIயும் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. எனக்கு 33 ஏஜும் வந்து பார்த்திங்கன்னா 30 எபோவ் தான். ஒரு கம்மியான ஏஜ் அப்படின்னா கூட சரி, இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஏஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 எபோவ் தான். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் சேனல் ஃபாலோ செய்து ஃபர்ஸ்ட் வந்து மைண்டு ரிலாக்ஸ், வெரி குட். இதுதான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம என்ன தான் ஃபாலோ பண்ணாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணாலும் நம்மளோட மைண்டில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கல, நம்மளை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்ம பண்ணுற எந்த முயற்சியுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம சிஸ்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்ன நிறைய விஷயங்களை வீடியோஸில் பார்த்து அவங்க வந்து மைண்டை வந்து ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக வச்சுருக்காங்க. இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடான ஒரு டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா வாக்கிங், தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே எல்லா ஃபர்டிலிட்டி வீடியோலையும் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இது வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் இந்த ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பெல்விக் ஏரியாவில் நல்ல பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு எக் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூட்ரஸை வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த பட்டர்ஃப்ளை யோகாவை வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங். எஸ், நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நீங்கள் பெருசாக ஒர்க் அவுட் அது இதுன்னு பண்ணலைன்னா கூட ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. டெய்லி வந்து ஒரு 5 to 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிஸ்டர் வந்து வாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கே உரிய ஒரு பொடி. இது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு சத்தாவரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குயின் ஆஃப் ஹர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹர்பு, எல்லாத்துக்குமே ஒரு குயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதை வந்து எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும், எக் க்ரோத் சரியாகும், இர்ரெகுலர் பீரியட் சரியாகும், உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருமே இந்த பொடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை வந்து எப்படி எடுத்துக்கணும், எங்கே வாங்கணும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா, புதுசாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நட்ஸ். எஸ், அதாவது பாதாம், வால்நட்,
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது ரெண்டும். இதில் வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கிறதுனால உங்களோட எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், எக் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும், உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெட் பனானா அப்படிங்கிறது ஃபர்டிலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான போத் ஜெண்டர், அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரூட்டு. ஸோ தொடர்ந்து இதை ஒரு 48 நாள் எடுத்தாலே நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து டெய்லி எனி ஒன் வெஜிடபிள்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான். டெய்லி ஒரு எனி ஒன் அப்படிங்கிறத விட எனி 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் இப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்னோடய பேபி 5 மந்த் ஆகுது, நார்மல் டெலிவரி, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சிஸ்டரோட பாப்பாவுக்கு நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இறைவனை வேண்டிப்போம். நீங்களும் வந்து இந்த மாதிரி கன்சீவ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா முத்தான டிப்ஸ். இது வந்து கண்டிப்பாக ஒருத்தருமே ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ், எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். ஸோ இவங்க அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ சில டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரியான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் சிஸ்டர் சொல்லியிருக்கிற எல்லாமே எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, எதை இது பண்ணுறதுனே எனக்கு புரியலை, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நிச்சயமாக வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரியை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். நான் அதை வீடியோவாகவும் நான் கண்டிப்பாக போடுறேன். இதே மாதிரி மன நம்பிக்கையோட உறுதியோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சூப்பர் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க, மைண்ட் ரிலாக்ஸேஷன். இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதனால் நமக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியில் குறைபாடு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கார்டிசால் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து சரியான எண்டோமெட்ரியம் லைனிங் இருக்காது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வரும். ஸோ அதனால் உங்களோட மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மெடிடேஷன், பிராணாயாமா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.